தனது 3 பேரன்களுடன் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தார். ஒரு நாளும் அவர் அவர்களை ஒரு பெரிய மாமரத்தின் கீழ் அழைத்துச் சென்றார். அந்த மாமரத்தின் ஊசல் ஒவ்வொரு காற்றிலும் முன்னோக்கி பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. தாத்தா கேட்டார், ஊசல் எப்போது நின்றுவிடும் என்று நினைக்கிறீர்கள்? முதல் பேரன் சொன்னான், காற்று நின்றால். இரண்டாவது பேரன் சொன்னான், நாம் அதில் ஏறுவதை நிறுத்தினால். ஆனால் மூன்றாவது பேரன் அமைதியாக இருந்தான். தாத்தா அவரை கேட்டார், உனது பதில் என்ன? அவன் சொன்னான், தாத்தா, ஊசல் தானாகவே நிற்கும், ஆனால் நேரம் எடுத்துக்கொள்ளும். நாம் காத்திருந்தால் அது நின்றுவிடும். தாத்தா மகிழ்ந்து கூறினார், நீங்கள் அனைவரும் சரி. வாழ்க்கையில் சில சமயங்களில் காற்று நின்றால் பிரச்சினைகள் தீரும். சில நேரங்களில் நாம் ஏறுவதை கைவிட வேண்டும். ஆனால் அதற்கும் மேலாக பொறுமையுடன் காத்திருந்தால் நேரம் அனைத்து வியாதிகளையும் தீர்க்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் சில நேரங்களில் பொறுமை என்பது மிக முக்கியம். நேரம்தான் மிக பெரிய மருத்துவர். பொறுமை வாழ்வின் வெற்றியின் சாவி.